அஸ்ஸலாமு அலைக்கும். அரக்கோணத்துலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க. எங்கள் அண்ணன் மக வந்து இப்போ புலான்ற அடிப்படை விவாகரத்து அடிப்படையில் இதால இருக்கா. சரி. அவ வந்து அதான் வீட்டுக்கு வேலை செய்ய வரவங்கள கூட பார்க்க கூடாது அப்படின்னு வச்சிருக்காங்க அவளை. சரி. அதெல்லாம் மூடி அப்படிதான் இருக்கணுமா அவ? சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து இதால இருக்கிறாங்க விவாகரத்துக்கு பிறகு. அவங்க வந்து இந்த வெளியில் உள்ள பகுதிகளை பார்க்கக்கூடாது, வெளியில் உள்ள ஆட்களை பார்க்கக்கூடாது, இந்த மாதிரியாக ஒரு கட்டுப்பாடுல இருக்கிறாங்களே, இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதா என்றால் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இந்த குழப்பமே நமக்கு தீர்ந்துடும். இதாங்கிறது என்னன்னு கேட்டால், கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்யாமல் காத்திருக்கிற காலத்திற்கு பேர் இதா. இதா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், கணக்கிடுதல்னு அர்த்தம். கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்து அதுக்கு பிறகு அது முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த திருமணம், அடுத்த வாழ்க்கையை தீர்மானிக்கிறது சம்பந்தமாக வேலைகளில் ஈடுபடலாம். இதை சொல்வது தான் இத்தாவுடைய அர்த்தமே தவிர, வேற இத்தாவுக்கென்று ஒரு பெரிய கட்டுப்பாடுகள், இதா இல்லாத காலத்தில் யாரை பார்க்கலாமோ, என்ன கோலத்தில் பார்க்கலாமோ அவர்களை இதாவுடைய காலத்தில் பார்க்கலாம், அதே கோலத்தில் பார்க்கலாம், அவர்களோடு உரையாடலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது மார்க்கத்தில். ஆனால் சமூகத்தில் இதாங்கிற பேரில் இந்த மாதிரி சில விஷயங்களை கூடுதலாக சொல்லி கடுமைகளை உண்டாக்கி வச்சுட்டாங்க. அது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட காரியம் அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலூர்ல சேர்க்கலி பேசுறேன். சொல்லுங்க. அதாவது நம்ம தௌஹீத் ஜமாத் வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து சுன்னத் ஜமாத்துன்னு மதுஹப் ஜமாத்திகளை மதுஹப் ஜமாத்காரங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம மதுஹப் வாதிகளை சுன்னத் ஜமாத்ன்ற தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து அங்கீகரிக்குதான்ற முக கேள்வி. ஏன்னா இதுக்கு தெளிவா விளக்க, ஏன்னா எல்லா ஆல் ஓவர் நம்ம ஜமாத் பூரா வந்து இதுதான் சொல்லியிருக்கேன். சுன்னத் ஜமாத் எல்லா பேரும் சொல்லியிருக்கேன். பீஜா கூட அப்படிதான் சொல்லியிருந்தேன். அவர்த்தையும் முன்னுக்கூடி சொல்லியிருந்தேன், கேட்டேன். அதுக்கு சரியான பதில் வரல. அப்போதைக்கு அவர் கொடுக்காம விட்டாரு. இப்ப எனக்கு தெளிவா விளக்கம் தரணும். ஏன்னா மதகுவாதிகளை சுன்னத் ஜமாத்துன்னு தௌஹீத் ஜமாத்து அங்கீகரிக்கிறன்றது எங்க மெயின் கேள்வி. சரி, அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, மதுஹபுகளை பின்பற்றக்கூடிய ஜமாத்தை சார்ந்தவங்களை சுன்னத் ஜமாத்துன்னு சொல்கிறது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா சுன்னத் ஜமாத் என்ற அது எதை குறிக்குதுன்னு கேட்டால், சுன்னத்துகளை கடைபிடிக்கக்கூடிய கூட்டம் அப்படின்ற அர்த்தம் தானே அதுக்கு வருது. ஆனால் அவங்க தான் சுன்னத்துகளை கடைபிடிக்கலையே, எல்லா சுன்னத்துகளையும் காற்றில் பறக்க விட்டுருக்குறாங்க. சுன்னத்து இல்லாத காரியங்களையெல்லாம் சுன்னத் என்ற பெயரால் மக்கள் மத்தியில் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எந்த வகையிலையும் பின்பற்றாதவங்களை போய் சுன்னத் ஜமாத், சுன்னத்துவல் ஜமாத் என்று சொல்வது எப்படி பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நியாயமான கேள்விதான். அவங்களுக்கு அந்த பெயர் அவங்களுக்கு பொருத்தமான பெயர் அல்ல. அவர்கள் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இல்லை. அவர்களை மதுஹபு ஜமாத்து அல்லது பிதாத்து ஜமாத்து என்று சொல்வதற்கு தகுதியான நிலையில்தான் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் சுன்னத்துவல் ஜமாத்து என்று சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவங்க அப்படிதான் அறியப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கான பெயராக அப்படிதான் மக்கள் மத்தியில் அறிமுகமாக இருக்கிறது. அது அவர்களுக்கு பொருத்தமில்லாததாக இருந்தாலும் அப்படி சொன்னாதான் யாருங்கிறது புரியும். ஒரு சொல்லு ஒருத்தரை குறிப்பதற்கு என்ன சொல்லு இருக்கோ அந்த சொல்ல பயன்படுத்தணுமே தவிர, வேற ஒரு சொல்ல நான் புதுசாக கண்டுபிடிச்சி சொல்றேங்கிற பேரில் சொல்லும் பொழுது இது அவரைத்தான் குறிக்கின்னு மற்றவங்க உணரணுமா இல்லையா? உணர முடியாமல் போயிடும். உதாரணமாக இப்போ ஒருத்தருக்கு வந்து கண்ணு தெரியாத ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு இயற்கையில் அவங்களுடைய அப்பா அம்மா வச்ச பேர் கண்ணாயிரம்னு பேர் வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ அவருக்கு கண்ணாயிரம்ங்கிற பேர் பொருந்துமா? கண்ணே இல்லை, ஒரு கண்ணு கூட இல்லை, 2 கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல ஒரு கண்ணு கூட பார்வை இல்லாமல் இருக்கிற ஒருத்தரை போய் கண்ணாயிரம்னு சொல்றது எப்படி பொருத்தமா இருக்கும்? பொருத்தமற்றது தான். ஆனால் அவர் பேர் அதுதானே, அப்படித்தானே அறிமுகமாக இருக்கிறாரு. அதை சொன்னா தானே மக்களுக்கு புரியும். அந்த வகையில் அந்த சொற்களை நாம அதுக்கு பொருத்தமற்ற சொல்லா இருந்தாலும் அதை சொன்னால்தான் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக வேண்டி பயன்படுத்துகிற ஒரு சொல்லு தான். நீங்க சொன்னா இப்போ நம்ம இரவு தொழுகை எடுத்துக்கோங்க, தராவீஹ் தொழுகைன்னு சொல்லிட்டு தான் நம்ம பேசுறோம். ஹதீஸ்ல தராவீஹ் தொழுகைன்னு ஒரு தொழுகை இல்லை, ஆனாலும் நம்ம தராவீஹ்னு பேசுறோம். என்ன காரணம்னா அதை தராவீஹ் என்ற பெயரில் தான் மக்கள் அறிந்து வைத்திருக்கிறாங்க. அதனால மக்களுக்கு என்ன சொல்லை சொன்னால் அவர்களை புரிந்து கொள்வார்களோ, அடையாளம் கண்டு கொள்வார்களோ அதை சொன்னால்தான் புரியும். இல்லைன்னா மக்கள் புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காக இந்த சொற்களை நாம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். ஜி, நான் மேடவாக்கத்துல இருந்து அப்துல் கரீம் பேசுறேன். என்னன்னா இப்ப நம்ம சொந்தக்கார பையன் வந்து தௌஹீது தான், சரியா? சரி. நம்ம மொஹல்லால வந்து இது இருக்கு, சுன்னத்து பள்ளி மர்கஸ் இருக்குது. சரி. அப்போ நாங்க 2 பேரும் இதுக்கு போலான்னு போனா மர்கஸ் சொன்னா சுன்னத்து பள்ளியில போய் நான் ஜமாத்தோட சொல்லிக்கிறேன். சரி. அப்ப நான்
இந்த மாதிரி எப்படி அது கூடுமா கூடாது? இது வந்து அவங்க சிறுக்கு செய்யறாங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்க தேவையில்லை, அது அல்லாஹ் பார்த்துப்பான். நம்மளுக்கு ஜமாத்தோட தொழுகிற ஒரு கூலி கிடைக்குமே அப்படின்னு சொல்றான். இது எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த பள்ளியில போய் தொழுகிறேங்கிறாரு, இது சரியா? அவங்க ஷிர்க் வைக்கிறாங்க அப்படின்ற பொழுது அது எப்படி போக முடியும்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பல தடவைகள் சொல்லியிருக்கிறோம், பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் அது சுன்னத் ஜமாத்து பள்ளியா மற்ற பள்ளியான்னு நம்ம பார்க்க மாட்டோம், பார்க்க தேவையில்லை. பள்ளியில் உள்ள இலக்கணங்கள், பள்ளியில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கப்படுகிற காரியங்கள் இருந்தால் அது பள்ளிவாசல் அல்ல, அது தொழுகை கூடம் அல்ல. அந்த வகையில் அது எந்த ஜமாத்தை சார்ந்தவர்கள் நிர்வகிக்கக்கூடிய பள்ளியாக இருந்தாலும் இணை கற்பிக்கின்ற காரியங்கள் நடந்தால் அங்கே போய் நாம் பங்கெடுக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. இப்போ இவங்களுடைய கேள்வி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இணை கற்பிச்சு அதை அல்லாஹ் பார்த்துக்குவான், நம்ம வந்து ஜமாத்து தொழுகை நமக்கு கிடைக்குதானே, நம்ம அதைத்தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் ஒன்றை பார்த்து கொள்வான் என்றால் அதையும் அல்லாஹ் நமக்கு கட்டளையிடணும். அல்லாஹ் எதை பார்த்துக்குவானோ அதை நமக்கு கட்டளையாக போட மாட்டான். அல்லாஹ் பார்த்துக்கிறத அல்லாஹ் அவன் செஞ்சுக்குவான். இப்போ உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் வந்து அறிந்து கொள்வான், அல்லாஹ் அதை கணக்கெடுப்பான், அதை கவனிப்பான் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். அப்போ அந்த கடமையை அல்லாஹ் நம்ம மேலே சுமத்தலை, ஏன்னா அது அவங்க கையில் இருக்குது, அதை நாம் பார்த்துக்குவேன், நீ கண்டுக்காது, அதை பற்றி உனக்கு கவலை இல்லை. எதை நமக்கு சொல்கிறானோ அதை நாம் கடைபிடிக்கணும். நமக்கு அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி இணை கற்பிக்கக்கூடிய இடங்களை நீ பள்ளிவாசல் என்று அங்கீகரிக்காதீர்கள். அவர்கள் பள்ளி என்று சொல்வார்கள், நாங்கள் நல்லதைத்தான் நாடுகிறோம் என்று சொல்வார்கள். ஒலை அலிஃபுன்னை நாடுதுனா இல்ல ஹுஸ்னா, நல்லதை தவிர வேறு எதையும் நாடவில்லை என்று அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்வார்கள். ஆனாலும் வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன், அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் பொய்யர்கள். அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க நல்லதுதான் இது அப்படி பள்ளிவாசல் தான் நீ நினைச்சிடாது. பள்ளிவாசல்னா அது தூய வடிவில் இறைவனுக்கு மட்டுமே உரித்தானதாக இருக்கணும், அல்லாஹ் மட்டுமே களப்பற்ற முறையில் வணங்கப்படுவது எதுவோ அதுதான் இறைவனின் ஆலயமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்ன பிறகு அதை சிறுக்கு வைக்கிறத அல்லாஹ் பார்த்துக்குவான் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்வது அது அதிக பிரசிங்கத்தனமாகத்தான் போகும். நமக்கு இடப்பட்ட கட்டளைகளை நாம் தான் பார்க்க வேண்டும், அதுக்குரிய பதிலை நாம் தான் இறைவனுக்கு சொல்ல வேண்டும் என்பது புரிஞ்சுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், குழந்தைக்கு பாலூட்டு காலம் 2 வருஷம் சொல்லி குர்ஆன்ல சொல்றான். சரி, அப்படி இருக்கும் பட்சத்துல முழுமையா நம்ம வந்து 2 வருஷம் தான் கொடுக்கணுமா, இல்லைன்னா 1.5 வயசுலயோ 1.25 வயசுலயோ நம்ம நிப்பாட்டிடலாமா? இது வந்து குற்றமாகுமா? இல்ல இது செய்யறதுனால குற்றமாகுமா? சரி, அந்த தாய்க்கு வந்து உடல் மெலிந்து போறதுனாலயும், இந்த பாலூட்டு காலம் வந்து உடல் மெலிந்து போறதுனாலயும் நிர்பந்தத்தின் அடிப்படையில வந்து நிறுத்தலாமா பாலூட்டுறத? சரி, இதே போல கர்ப்பிணி காலத்துல வந்து நம்ம நோம்பு வந்து விட்டுறோம், அப்ப அந்த நோம்பை வந்து பிறகு நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலும் குழந்தைக்கு வந்து நம்ம பால் ஊட்டுறதுனாலயும் இன்னும் அல்சர் போன்ற வந்து நோய் வந்து விட்டு விட்டு வர்றதுனால அந்த அந்த நோம்பை வந்து நம்ம எடுத்து வைக்க முடியாம போயிடுது. அதுக்கு பதிலாக நம்ம பரிகாரம் செய்யலாமா, இந்த நோம்பை எடுத்து வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கேள்வி. சகோதரி என்ன கேட்கறாங்கன்னா, குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்ட வேண்டிய காலம் 2 வருஷம்னு அல்லாஹ் சொல்றான். 2 வருடங்கள் முழுமையாகத்தான் பால் ஊட்டணுமா, அதில் 1.5 வருஷம் 1.25 வருஷம் கொடுத்துட்டு நிப்பாட்டினா அது சரியா இருக்குமா, அது ஓரளவு கொடுத்துட்டோன்ற கணக்குக்குள்ள வந்துருமான்னு கேட்குறாங்க. வராது. ஏன்னா அல்லாஹ் இந்த பால் ஊட்டுறதை பற்றி சொல்லும் பொழுது ஒல் வாலிதாத்து யுர்லிஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி, தங்கள் குழந்தைகளுக்கு அவர்கள் பால் ஊட்டுவார்கள் 2 ஆண்டுகள் முழுமையாக பால் ஊட்டுவார்கள். முழுசான அல்லாஹ் அந்த வார வெறுமனே 2 ஆண்டுன்னு சொல்லியிருந்தா கூட கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோம், 2 வருஷம் ஆயிடுச்சு என்றெல்லாம் கூட ஒரு விளக்கம் கொடுக்க முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் அப்படி யாரும் அர்த்தம் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் ஹவுலைனி காமிலைனி 2 ஆண்டுகள் பரிபூரணமாக பால் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறதுனால கண்டிப்பாக 2 வருடங்கள் முழுமைப்படுத்தணும். அதை குறைத்து கொடுப்பது என்பது ஏற்கத்தகுந்தது அல்ல. அதை விட்டு இன்னொன்று என்ன கேட்குறாங்க, நிர்பந்தம் நெருக்கடி ஏதாவது இருக்குது, வேற உடலியல் காரணங்கள் தாய்க்கு இருந்தால் அப்போ என்ன பண்ணுறதுன்னு, அது மாதிரி ஏதேனும் ஒரு காரணம் இருந்து நியாயம் இருந்தால் அப்போ கேள்வியே வராது. இயலாதவர்களுக்கு சட்டமே கிடையாது மார்க்கத்தில். எல்லா சட்டங்களும் யாருக்குன்னு கேட்டால் அதை செய்வதற்கு தகுதி பெற்றவர்களுக்கு தான், யாருக்கு அது இயலுமோ அவங்களுக்கு தான் சட்டமே தவிர இயலாதவர்களுக்கு எந்த சட்டமும் கிடையாது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, யாரையும் அல்லாஹ் அவர்களின் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான் என்பது இஸ்லாத்தினுடைய பொதுவான விதி. அந்த அடிப்படையில் மருத்துவ ரீதியான காரணங்களோ வேறு நெருக்கடிகளோ இருக்குமானால் அவர்கள் அதை குறைத்து கொள்வதிலேயோ அல்லது பால் கொடுக்காமல் இருப்பதிலேயோ அவர்கள் மீது குற்றம் வராது. அதே நேரத்தில்
சில தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பால் ஊறலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாக மனதளவில் தங்களை அந்த மாதிரி மாற்றி கொண்டு பால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைக்கு வர்றாங்க. மருத்துவ உலகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் பெரும்பாலும் எல்லா குழந்தைகளுக்குமே தேவையான அளவு தாய்ப்பால் அவர்களுடைய தாயிடத்தில் சுரக்கத்தான் செய்யும். அதில் விதிவிலக்குகள்லாம் கிடையாது. பெரும்பாலும் எல்லாருக்கும் சுரந்துரும். வேறு வேறு சில காரணங்கள் அறியாமையினால் அழகுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுது, இந்த மாதிரியாகத்தான் பல பேர் சிந்திக்கிறாங்களே தவிர முழுமையாக அத்தனை பேரும் பால் ஊட்டுகிற வகையில் தான் அந்த பால் சுரக்கும் என்று தான் மருத்துவர்கள் நமக்கு அது குறித்த விளக்கத்தை தர்றாங்க. அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். குழந்தை கருவுற்றிருக்கிற நேரத்தில் நோன்பை விட்டுறாங்க. விட்டதுக்கு பிறகு மீண்டும் எடுத்து வைக்கலாம்னு நினைக்கிறோம், முடிய மாட்டேங்குது. அல்லது வேற சில நோய்களின் காரணமாக நாட்கள் தள்ளி கொண்டே போகிறது, தொடர்ந்து வைக்க முடியல. இப்படின்னா நாம் இந்த நோன்புக்கு பரிகாரம் செய்தால் போதுமானதான்னு கேட்குறாங்க. நம்ம துவக்கத்தில் பரிகாரம் செய்யணும், பரிகாரம் செய்யலாம் என்று தான் நாம் சொல்லி கொண்டு இருந்தோம். ஒரு நாள் நோன்பை நாம் திரும்ப எடுத்து வைக்க முடியாத ஒரு கட்டத்திற்கு வந்தால், யாருக்கு மீண்டும் அந்த நோன்பை எடுத்து வைக்க முடியாதோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்தால் அவர்கள் ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த செய்தி நபிகளாருடைய பொன்மொழியாக அல்லது திருமறை குர்ஆனுடைய கட்டளையாக இடம்பெறவில்லை. ஒரு நபித்தோழருடைய கருத்தாகத்தான் இருக்கிறது. அதை கவனிக்காம இந்த கருத்தை நாம் சொல்லி இருக்கிறோம். ஹதீஸ்ல நன்கு ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அந்த மாதிரியாக நம்ம பார்க்க முடியல. அல்லாஹ் டோட்டலா எல்லாரும் வைக்கணும்னு ஆர்டர் போட்டு முடிச்சிட்டான். ஆரம்பத்தில் ஒரு சட்டம் இருந்தது, வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன் துஆமு மிஸ்கீன். யார் நோன்பு வைக்கிறதுக்கு சக்தி பெற்று இருக்கிறாங்களோ, நோன்பு வைக்காம இருக்கிறதுக்கு இல்லை, நோன்பு வைக்க சக்தி பெற்று இருக்கிறாங்களோ அவங்க நோன்பு வைக்காமல் இருந்தால் முடியும், ஆனா வைக்கல, அப்படிப்பட்ட நிலையில ஒருத்தர் இருந்தாருன்னா அவரு ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிச்சிடட்டும். இப்படி இருந்துச்சு ஆரம்பத்துல. பிறகு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு, யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அந்த மாதத்தில் நோற்கட்டும் அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்து எல்லாரும் வைக்க முடிஞ்ச எல்லாரும் வச்சிடணும் அப்படின்னு சட்டத்தை அல்லாஹ் மாத்திட்டான். அப்ப பழைய சட்டம் இல்லை. பழைய சட்டமும் யாருக்குன்னு கேட்டா இயன்றவருக்கு தான். நோன்பு வைக்க இயன்று வைக்காமல் இருந்தவருக்கு தான் பரிகாரம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த சட்டமும் மாற்றப்பட்டு ஏழுகிற அத்தனை பேரும் வைத்து விட வேண்டும் என்ற சட்டம் வந்துட்ட காரணத்தினால இயலக்கூடியவர்கள் வச்சிடணும், இயலாதவர்கள் முடியாது, திரும்ப எடுத்து வைக்க வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியில ஒரு நோயில ஒருத்தர் மாட்டிக்கொண்டாருன்னா அவர் முதல்ல சொன்ன பதில் தான், முடியாதவருக்கு எந்த சட்டமும் இல்லை, அவர் அல்லாஹ் மன்னிச்சிருவான்ட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஏகேபி நகர்ல இருந்து ரோஜா கான் பேசுறேன். ரசூலுல்லாஹ் மாநாடு பிரச்சாரத்துக்கு பெண்கள்லாம் போனோம். சரி. அப்ப ஒருத்தவங்க சொன்னாங்க ஹதீஸ்ல உண்மை இல்ல, அதெல்லாம் போய் குர்ஆன் மட்டும்தான் பின்பற்றணும். ரசூலுல்லாஹ் எந்த வித அற்புதமே கொடுக்கப்படல. அப்புறம் ரசூலுல்லாஹ் தண்ணியில கைய வைக்கும் போது எடுக்கிற தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா சொல்றாங்க. இதெல்லாம் போய் சொல்லி சொல்றாங்க, உண்மையா? என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் மாநாட்டுக்காக வேண்டி மக்களிடத்துல பிரச்சாரத்துக்கு போகும் பொழுது ஒருத்தர் மாதிரி ஹதீஸ்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் பொய், குர்ஆனை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், வேற எதையும் பின்பற்ற ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகள் அறிவுரைகள்னு எதையும் பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த அற்புதங்களும் வழங்கப்படலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது உண்மையானு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த வேதமே என்ன சொல்கிறது என்றால், இந்த வேதத்தோடு சேர்த்து தூதர் என்ன சொல்கிறாரோ அதையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அவர் குர்ஆனை எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னார்னா குர்ஆனை முழுசா எடுக்கணும்ல, குர்ஆன்லையும் பாதியை எடுத்துக்கிட்டு பாதியை விடக்கூடாதுல்ல. அவன் முழுசா அவர் எடுக்கிறதா இருந்தா குர்ஆன்ல உள்ள சில வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த குர்ஆனையும் பின்பற்றுங்க, இந்த குர்ஆனுக்கு விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில செய்திகளை சொல்லுவாங்க, அவங்க விளக்கி தர்றதுக்காக வேண்டியே அவங்கள அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், அவர்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்களோ அதையும் நீங்கள் பின்பற்றுங்கள்னு சேர்த்து அல்லாஹ் சொல்லிட்டான். வலகத் அன்ஸல்னா இலைக்க ذிக்ர லிதுபய்யின லின்னாஸ், நபியே உமக்கு நாம் இந்த வேதத்தை அருளி இருக்கிறோம் நீர் மக்களுக்கு விளக்கி கொடுப்பதற்காக. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கமும் சேர்ந்ததுதான் இந்த குர்ஆனுடைய முழுமை அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் வேற எத்தனையோ வசனங்கள் நீங்க பார்க்கலாம். வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு, இந்த தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அவர் எதை விட்டும் தடுத்தாரோ அதை விட்டும் நீங்கள் விலகி கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ், இவர் நல்லதை ஆகுமாக்குவார், தீயதை தடுப்பார். அப்போ ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் இதை தடுங்க அதை தடுங்கன்னு சொல்லி தருவான், அதை அவங்க சொல்லுவாங்க, நீங்க அதை கடைபிடிங்க.
குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற மாதிரியே குர்ஆன் அல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலதை பேசுவாங்க, அதுவும் அல்லாஹ்விடமிருந்து கேட்டு பேசுகிற பேச்சு தான், அதையும் நீங்கள் கடைபிடிச்சு ஆகணும் அப்படிங்கிறான். ரெண்டையும் இன்னொரு வசனத்துல இன்னும் கடுமையான ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இடையிலே வேறுபாட்டை பிரிவினையை கற்பிப்பவர்கள் அவர்கள் குஃப்ரு செய்கிறார்கள் அப்படிங்கிற அளவுக்கு கடுமையாக சொல்றான். யுரீதூன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் அவனது தூதர்களுக்கும் இடையிலே, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வித்தியாசம் எக்கச்சக்கமா இருக்குது. ஆனா அந்த கருத்துல அல்லாஹ் சொன்ன செய்தி, தூதர் சொன்ன செய்தி, இந்த ரெண்டு செய்திக்கும் இடையில அதை ஃபாலோ பண்ணுவேன், இதை ஃபாலோ பண்ண மாட்டேன், நூமினு பி பஅலின் வ நக்ஃபுரு பி பஅலின், சிலதை நம்புவேன் சிலதை நான் மறுப்பேன் அப்படின்னு சொன்னார்னா அவர் குஃப்ர்ல இருக்கிறான்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகள் அவசியமானது, அதை பின்பற்ற வேண்டும். அப்பதான் இஸ்லாம் முழுமை பெறுங்கிறத புரிந்து கொள்ளணும். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அற்புதங்கள் எதுவுமே வழங்கப்படலை அப்படின்னு சொல்றாங்க. அது ஹதீஸ்ல இருக்குது. ஹதீஸ்களை ஏற்றுக்கொண்டோம் அவங்க வந்ததுக்கு பிறகுதான் அதுக்குரிய ஆதாரங்களை நம்ம பேச முடியும். ஆதாரபூர்வமான நபிமொழிகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில காரியங்களை அவங்க வழியாக அல்லாஹ் சில காரியங்களை நிகழ்த்தினான் என்று ஹதீஸ்கள் ஆதாரபூர்வமான செய்திகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நான் இந்த வசனங்களை எடுத்து நீங்க சொல்லுங்க. ஒரு புத்தகமே நாம போட்டிருக்கிறோம், குர்ஆன் மட்டும் போதுமா அப்படிங்கிற தலைப்பிலேயே ஒரு புத்தகம் ஒன்று நாம வெளியிட்டிருக்கிறோம். அந்த புத்தகத்தை வாங்கி படித்து அதில் உள்ள கருத்துக்களை ஒரு இடத்துல கேள்விகளாக முன்வைங்க. அவங்களால இதற்கு பதில் அளிக்க முடியாது. ஹலோ, நம்ம போட்டோ வக்கீலன் சல்மான் பேசுறேன். சொல்லுங்க சல்மான். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஏகத்துவ அடிப்படையில இரண்டு அமைப்பு ஆயிடுச்சு. நம்ம தௌஹீத் ஜமாத்ல சில பேர் பிரிஞ்சுட்டாங்க, ரீதியான பிரச்சனை இல்ல. ஆனா கொள்கை பாத்தீங்கன்னா நம்ம வகி மட்டும்தான் மார்க்கம் என்பதை பின்பற்றுறாங்க. தௌஹீத் ஜமாத்துடைய தாய்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தான் அவங்க மார்க்கமாயிட்டு செயல்படுறாங்க. அதாவது இப்போ வகி மட்டும் தான் மார்க்கம். இப்போ ஒரு தௌஹீத்வாதியா இருக்கக்கூடியவங்க எப்படி நம்ம இந்த சிச்சுவேஷனை அணுகிறது? இரண்டு ஏகத்துவ அமைப்பு இருந்தா ஒரு தௌஹீத்வாதி எப்படி நடந்து கொள்றது என்பதை தெளிவுபடுத்துங்களேன். என்னன்னா, இந்த மாதிரி ரெண்டா இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் நம்ம போய் செயல்படலாமா, இல்ல ஒருத்தவங்கள சாங்? ஏன்னா ரெண்டு பேரும் ஏகத்துவ கொள்கையில இருக்கிறாங்க, ஏகத்துவ சகோதரர்கள். ஆனா நிர்வாக ரீதியான மன கஷ்டப்புல பிரிஞ்சிட்டாங்க. இப்போ ரெண்டு பேருக்கும் நம்ம செயல்படலாமா, ஒருத்தவங்க மட்டும் சார்ந்து செயல்பட்டா அது நியாயமா? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில சொல்லுங்க. சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, அவங்க ஊர்ல நம்ம ஜமாத்துல இருந்த சில பேர் நம்மள இருந்து பிரிஞ்சு போய் தனியாக ஒரு செட்டப்பை உண்டாக்கி நம்ம சொன்ன மாதிரியே சில கருத்துக்களை வகையின் அடிப்படையில் மார்க்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாம என்ன செய்யறது? நாம் அவங்களோட சேர்ந்து பணியாற்றுறதுல எந்த அளவுக்கு நாம் போகலாம் வைக்கலாம், மார்க் அடிப்படையில் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல ரெண்டு விஷயங்களை புரியணும். ஒன்று என்னன்னு கேட்டால், இப்போ நம்முடைய ஜமாத்தின் வழியாக நடைபெறக்கூடிய நன்மைகள் இருக்குதுல்ல, இந்த நன்மைகள் ஒரு மிகப்பெரிய அளவில் ஏராளமான நன்மையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது எதனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டால், இந்த வலைப்பின்னல், இந்த நெட்வொர்க்கு, ஒரு மேலே ஒரு தலைமை, அதுக்கு கீழே ஒரு மாவட்டம், அதுக்கு கீழே ஒரு கிளை, கிளையில் உறுப்பினர்கள், நிர்வாகம், இதுக்கு இந்த மாதிரி செட்டப்பு, இப்படியாக நாம் பிரித்து வச்ச காரணத்தினால ஒரு திட்டமிட்ட அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை குறைந்த உழைப்பில் அதிகமான நன்மைகளை பெறுகிற வகையில் இந்த கட்டமைப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டமைப்பு சிதைக்கப்படும் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த பணிகள் சிதையும். எங்கெல்லாம் இந்த கட்டமைப்பு உடையுதோ அங்கே இந்த பணி கண்டிப்பாக நாம சொல்லக்கூடியது அவங்க செய்ய முடியாது. உள்ளுக்குள்ள சண்டைகள்ல ஓடிக்கிட்டு இருக்கும், வேலைகள் நடக்காது. அப்போ இவ்வளவு பெரிய உலக அளவில் நாம நடத்தக்கூடிய எக்கச்சக்கமான பொருளாதார உதவிகளாக இருக்கட்டும், உருவாகிற பள்ளிவாசல்களாக இருக்கட்டும், போராடுகிற போராட்டங்களாக இருக்கட்டும், பேசுகிற உரைகளாக இருக்கட்டும், மக்களுக்கு செய்யக்கூடிய நற்பணிகளாக இருக்கட்டும், எல்லாவற்றின் பின்னணியிலையும் இந்த கட்டமைப்பும் கட்டுக்கோப்பும் இருக்கிறது. அதை உடைக்கிறத நாம சம்மதிக்கவே கூடாது. அப்படி சம்மதிச்சோன்னு சொல்லி சொன்னா அதனால் ஏற்படுற விளைவு என்னன்னு கேட்டா, இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை கெடுக்கிறோம், இவ்வளவு பெரிய தாவாவை கெடுக்கிறோம், நாங்களும் அதைத்தான் சொல்லுதோம் அப்படிங்கிற பேர்ல எல்லா நன்மையும் போட்டுமா, அதே அவங்க சொன்ன மாதிரி தான் நாங்களும் சொல்றோம் அப்படின்றதுக்காக வேண்டி அப்ப இவ்வளவு இப்படி ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சா என்னத்துக்கு இவ்வளவு பெரிய நன்மைகள் நடக்குமா? இவ்வளவு இப்படி ஒரு நெட்வொர்க்ல ஒரு பலம் கிடைக்குமா? இப்போ மற்ற அமைப்பு, மற்ற கொள்கையுடன் எடுத்துக்கோங்க, ஊருக்கு ஊரு அவங்களுடைய எண்ணிக்கை கணிசமா இருக்கிறது. ஆனால் நம்முடைய அமைப்பின் பலத்தோடு ஒப்பிடுகிற பொழுது அவங்க ரொம்ப புள்ளி மாதிரி, ரொம்ப அற்பமா இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்க அந்த ஊரோட சுருங்கி போயிடுறாங்க. நமக்கு தான் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையில லிங்க் இருக்குது, அந்த சங்கிலி தொடர் இருக்கிறது, அனைவரையும் இழுத்து கட்டியமைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அதை உடைச்சு போட்டு நான் இதைத்தான் செய்வேன்னா ஒரு பெரிய நன்மைகளை கெடுக்கிறாங்கன்னு அர்த்தமாயிரும். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க நினைக்கிறீங்க நிர்வாக ரீதியான காரணங்கள் தான்
நிர்வாக ரீதியான காரணங்கள்னாலும் அதுல ஒரு நியாயம் ஒரு அநியாயம் இருக்குமா இல்லையா? எதை இருந்தாலும் எதுலையும் ஒரு ரெண்டு அணியா பிரிஞ்சுட்டாங்கன்னாலே ஒருவர் பக்கம் நியாயம் இருக்கும், இன்னொரு பக்கம் அநியாயம் இருக்கும். ஒருத்தர் பாதிப்பு ஏற்படுத்தியிருப்பார், இன்னொருத்தர் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டவராக பாதிக்கப்பட்டவராக இருப்பார். அப்படிப்பட்ட நேரத்துல இவங்களும் சரிதான் அவங்களும் சரிதாங்கிறது அது வேஷம். வேஷம் மட்டுமில்ல துரோகம். பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று குரல் கொடுக்க வேண்டியவங்க அநியாயம் பண்றாங்கன்னு அர்த்தமாயிரும். இதுக்கு நடுநிலைன்ற பேர்ல பல பேர் பல ஊர்களில் பல வார்த்தை வச்சுக்குவாங்க. இஸ்லாத்துல நடுநிலைமை இதுக்கு சொல்லப்படலை. ரெண்டு அணியா பிரிஞ்சு கிடக்கிற நேரத்தில் நீ நடுநிலையை பேணு அப்படி மார்க்கத்துல சொல்லப்படலை. ரெண்டு அணியா பிரிஞ்சுட்டா அதுல யார் பக்கம் நியாயம் இருக்கோ அங்க நில்லு, அது யார் பக்கம் தப்பு இருக்கோ அதை சுட்டி காட்டு. இங்க நம்ம பக்கம் தப்பு இருக்குன்னா அதை எதிர்த்து நில்லுங்க, அதான் கரெக்ட். நான் அங்கிட்டும் நிக்க மாட்டேன் அங்கிட்டும் நிக்க மாட்டேன் அப்படின்னா அவர் ஒரு ஏமாற்றுக்காரன்னு அர்த்தம். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, வயின் தாயிஃபதானி மினல் மூமினீன இக்ததலு ஃபஅஸ்லிஹு பைனஹுமா. மூமின்கள்ல ரெண்டு பிரிவினர்கள் சண்டையிட்டு கொண்டால் அந்த ரெண்டு பேருக்கும் இடையில நீங்கள் இணக்கத்தை உண்டாக்குங்க. ஃபைம்பகத் யஹதாஹுமா அலல் உஹ்ரா, அதுல ஒருத்தர் இன்னொருத்தர் மீது வரம்பு மீறினால் ஃபகாத்திலுல்லதி தப்கி ஹத்தா தஃபிஅ இலா அம்ரில்லாஹ். அப்ப யார் வரம்பு மீறுறாங்களோ அவங்கள அல்லாஹ்வுடைய கட்டளையின்பால் வருகிற வரைக்கும் அவர்களோடு நீங்கள் சண்டையிடுங்கள். எவ்வளவு அழுத்தமா சொல்றான் பாருங்க. ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் பக்கம் பாதிப்பு இருக்கு, ரெண்டையும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க உட்கார்ந்து இணக்கத்தை உண்டாக்கி சரி செய்ய முயற்சி எடுங்க. இல்ல இல்ல மேல மேல அநியாயம் பண்ணணும்னு ஒருத்தர் அநியாயம் பண்ணுனா பாதிக்கப்பட்டவன் பக்கத்துல போய் சேர்ந்துக்கிட்டு அந்த அநியாயக்காரனுக்கு எதிராக நீங்க சண்டை போடுங்க. இவ்வளவு அழுத்தமா மார்க்கம் சொல்லும் பொழுது அவங்களும் நம்மள மாதிரி தான் சொல்றாங்க என்று சொல்லுவது ஏற்க தகுந்தது அல்ல. ஒவ்வொரு விஷயத்திலையும் வஹீதான் மார்க்கம் என்று சொல்வதில் வேண்டுமானால் அவர்கள் நாம சொல்லக்கூடிய கருத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம உண்மை பேசுறோம் அவங்களும் அதுல உண்மை பேசுறாங்க. அந்த ஒரு விஷயத்துல ஓகே, எல்லாத்திலையும் பார்க்கணும்ல, எல்லா காரியங்களையும் உண்மை பேசணும்ல. அதை கவனிச்சால் துரோகம் இழைக்கிறாங்களோ அல்லது அநீதம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நின்று களமாடுவதுதான் சரியான தௌஹீத் கொள்கையாக இருக்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஜமாத்தோட சொல்ல முன்னாடி நின்றுவங்க இதை நம்ம அமைதியா கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க, அருள் செய்யப்படுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். சிலவங்க சொல்றாங்க அவங்க ஓதனதுக்கு அப்புறம் நம்மளும் பின்னாடி ஓதணுங்கிறாங்க. அதுக்கு கொஞ்சம் விவரம் கேட்கிறேன். என்ன கேட்கறாங்கன்னா, இமாம் ஜமாத்தோட சேர்ந்து தொழும் பொழுது இமாம் ஓதும் போது மௌனமா இருங்கன்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் இல்ல இமாம் ஓதி முடிச்ச உடனே ஓதும் போது மௌனமா இருந்தாலும் அவர் முடிச்ச உடனே திரும்ப நீங்க ஓதணும் அப்படிங்கிறாங்க. எது சரின்னு கேட்கறாங்க. இமாம் ஓதும் போது மௌனமா இருங்க, அதோட சரி. மீண்டும் அதை நீங்கள் ஓத வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் ஓதுற நேரத்தில் நீங்க அதை செவிதாழ்த்தி கேளுங்கள், வாய் பத்தி மௌனமா இருங்கள் அப்படின்ட்டான். வைதா குரியால் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். அதை செவிதாழ்த்தி கேளுங்கள், வாய் பத்தி மௌனமாக இருங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த கருத்தின் அடிப்படையில் அதை மௌனமா கேட்டாலே நாமும் ஓதியதாக அர்த்தமாகிவிடும். மீண்டும் அதை நாம் எடுத்து ஓத வேண்டிய அவசியம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமா, சரி. அந்த அடிப்படையில என்ன கேக்குறாங்கன்னா, ஷிர்க் வைக்கக்கூடிய இமாமை பின்தொடர்ந்து தொழக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா ஒருவருடைய பாவத்தை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார்னு குர்ஆன்ல இருக்குது. இப்போ தொழுதா என்ன அப்படிங்கிறாங்க. குர்ஆன்ல அப்படி இருக்கிறது உண்மைதான். வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உஹ்ரா, ஒருவரின் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். ஆனா அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இப்போ நாம ஷிர்க் வைக்கிறவரை பின்பற்றக்கூடாது என்று சொல்வதற்கு நீங்க அவரை பின்பற்றி தொழுதால் அவர் செய்த பாவம் உங்களே சேர்ந்து விடும்னு சொன்னாதான் அவர் பாவம் உங்களுக்கு வராத, நீங்க எப்படி வரும்னு சொல்றீங்கன்னு கேள்வி கேட்கணும். அந்த செய்தி இதுல வரவே, அவர் செய்த ஷிர்க்குடைய பாவம் அவருக்கு தான், உங்களுக்கு என்ன வர போகுது? ஷிர்க் வைக்கிறவரை பின்பற்றாதேன்னு அல்லாஹ் சொன்னானே, அதை நீங்க மீறினீங்கன்ற குற்றம் உங்களுக்கு வரும். அல்லாஹ் ஒரு கட்டளை போட்டிருக்கிறான். இவர் இப்படிப்பட்ட ஆள் தான் இந்த பொறுப்புக்கு தகுதியானவர். இமாமத்து செய்வதாக இருந்தால் இறைவனுக்கு இணை கற்பிக்காதவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆளை இமாமாக தேர்வு செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நீங்க அதை மீறுறீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறியதற்குரிய குற்றம் கிடைக்குமே தவிர அவர் ஷிர்க் வச்சார அந்த பாவம் உங்களுக்கு கிடைக்காது. அப்படி நாம சொல்லவும் இல்லை. அப்படி சொல்லி இருந்தா தான் இந்த கேள்வியே வரும். அஸ்ஸலாமு அலைக்கும். கேள்வி என்னன்னா, இப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்குல்ல, இதுல இருந்து சில நபர்கள் பொதுவே வெளியில போயிருக்காங்க இல்லையா? இப்ப தன்னுடைய தவற உணர்ந்து ஜமாத்தின் பக்கம் ஜமாத் ஏற்றுக்கொள்ளுமா? சரி, என்ன கேட்கறாங்கன்னா,
நம்மோடு நம்முடைய கொள்கை சொந்தங்களாக பணியாற்றியவர்கள் கடந்த காலத்தில் அவங்க கொள்கை மாறி தடம் மாறி மாற்று கொள்கையில் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ அவங்க வருந்தி திருந்தி மீண்டும் ஜமாத்தில் சேர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால் ஜமாத்தை ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாராளமாக ஏற்றுக்கொள்வோம். ஒருவர் செய்த தவறுக்குத்தான் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுகிறதே தவிர, தவறு செய்தவர் தன்னுடைய தவறை நினைத்து வருந்தி திருந்தி இனிமே அந்த தவறு செய்யக்கூடாது என்ற நிலையில் வந்தால் அதை ஏற்பதில் நமக்கு எந்த தயக்கங்களும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க அப்துல் பாசித் பாய். மையத்துல கலந்துக்கிற விஷயமா கொஞ்சம் விவரமா தெரியணும். நம்ம ஒருவேளை நம்ம சொந்த பந்தங்களே ஒரு உதாரணத்துக்கு சொந்த பந்தங்கள் இருந்துட்டாங்கன்னா அவங்க சொந்த ஜமாத்துல இருக்காங்க, நம்மளால கலந்துக்கூடாதுங்கிறாங்க. அவங்க திருப்பம் வைக்கிறது இல்லை. இப்போ சப்போஸ் நம்ம இருந்துட்டாலுமே நம்ம முகத்துக்கு அப்புறம் எப்படி தொலைவாங்க தெரியாது. அது விஷயமா எப்படி என்ன கிடையாது. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, இறந்து விட்டவங்க மாற்று கொள்கையில் உடையவங்க இறந்துட்டாங்கன்னா அங்கே போய் பங்கெடுக்கிறது எப்படி? அவங்க இணை கற்பிக்காதவங்களா இருக்கிற நிலையில் அங்கே போகலாமா வரலாமா? நாம மூத்தா போயிட்டா நம்மளை எப்படி அடக்கம் பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு கேட்குறாரு. இறந்தவர்களுடைய வீடுகளுக்கு போகிறத பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் போகலாம், தப்பு இல்லை. அவங்க முஸ்லீம் அல்லாதவங்களாக இருந்தால் கூட அவங்கள போய் பார்க்குறதுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கும் தாராளமாக நீங்கள் போகலாம், தப்பில்லை. ஆனால் இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருந்தால், ஷிர்க் வைக்கக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் ஷிர்க் வைத்தல் என்ற பாவத்தை செய்திருந்தால் அவர்களுக்காக நாம் பாவ மன்னிப்பு தேட முடியாது. பொதுவாக குரானில் முஷ்ரிக்குகளுக்கு பாவ மன்னிப்பு தேடுறது அல்லாஹ் தடுத்துட்டான். மாகானலின் நபியி வல்லதீன் ஆமனும் ஐயஸ்தக்ஃபிரூலில் முஷ்ரிகீன். இறை தூதராக இருந்தாலும் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும் முஷ்ரிக்குகளுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்கு தகுதி கிடையாது. உளவுக்கானும் உலி குர்பா, அவங்க நெருங்கிய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடாதுன்ட்டான். ஜனாசா தொழுகை என்பது அந்த இறந்தவருக்காக செய்யப்படுகிற பாவ மன்னிப்பு தான். அப்போ நாம் அவங்களுடைய தொழுகையில் பங்கெடுக்க முடியாது. அது அல்லாமல் மற்ற காரியங்களில் தூக்கிட்டு போகலாம், குளிப்பாட்டலாம், அடக்கம் செய்கிறதுல பங்கெடுக்கலாம், மார்க்கத்தில் தப்பு இல்லை. அதில் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். பிதஅத்துகள் நடைபெற்றால், ஃபாத்தியா ஓதுறது இந்த மாதிரியான பிதஅத்துகள் செய்தால், பிதஅத்துகள் நடக்கிற மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடக்கிற சபையில் நாம் இருக்கக்கூடாது என்ற ஒரு பொது விதி இருக்கிறது. இதையும் கவனத்தில் கொண்டு மற்றவர்களுடைய வீடுகளுக்கு போகிறத நீங்கள் முடிவெடுங்க. மற்ற ஜனாசாக்களில் போய் பங்கெடுக்கிறத முடிவெடுத்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜனாசாவை எப்படி தொலை வைப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம மூத்தா போன பிறகு நமக்கு தெரியாது தான். ஆனால் அதுக்கான ஏற்பாடை நம்ம இருக்கும்போதே செஞ்சிட வேண்டியது தானே. நான் இந்த கொள்கையில் தான் இருக்கிறேன், இப்படித்தான் நான் அடக்கம் பண்ணப்படணும்னு விரும்புகிறேன், அக்கம் பக்கத்தில் சொல்லி வச்சுருங்க. நம்ம மக்களோட தொடர்பில் இருங்க. நம்ம மக்களோட ஜமாத்தில் ஐக்கியமாக எல்லா காரியங்களையும் ஈடுபட்டு கொண்டு வந்தாலே மௌத்துக்கு பிறகு நம்ம மக்களுடைய கை ஓங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் அந்த விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இப்படி சுன்னத்தான் அடிப்படையில் தான் தொழுகை நடத்தணும், அதுக்கு மாற்றமாக செய்கிறது நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு குடும்பத்தாருக்கும் உறுதியான நிலைப்பாடில் நிற்கிறதுக்கு இப்பவுமே தேவையான அறிவுரைகளை சொல்லிட்டீங்கன்னா நம்முடைய மரணத்துக்கு பிறகும் நாம் சுன்னத்தான முறையில் தொழுகை நடத்தி அடக்கம் செய்யப்படுவதற்கு அது வாய்ப்பாக அமையும். அஸ்ஸலாமு அலைக்கும். சரிம்மா. சரி. சரி. சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது குழுக்கள் சீட்டில் சேரும் பொழுது 2000 ரூபா கமிஷன் கேட்குறாங்க, இது சரியா இல்லாட்டி ஏழை சீட்டில் சேரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. குழுக்கள் சீட்டை பொறுத்த வரைக்கும் அது குழுக்கள் மார்க்கத்தில் ஒன்றும் தப்பு கிடையாது. பொதுவாக ஒரு விஷயத்தை தீர்மானிக்க முடியாத பொழுது சீட்டு குலுக்கி போட்டு தானே முடிவுக்கு வர முடியும். அந்த மாதிரி கான்செப்டில் உள்ளதான் குழுக்கள் சீட்டுங்கிறது. ஒரு 10 பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு தொகையை போட்டு மாதாந்திரமாக சீட்டு சேருவோம், மொத்தமாக ஒரு தொகை கிடைக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு பயன்படுன்றதுக்காக வேண்டி ஒரு 10 பேர் சேர்ந்து ஆளுக்கு 10,000 ரூபா போடுவோம், மாதம் மாதம் ஒருத்தர் எடுத்துக்குவோம், சீட்டு குலுக்கி போட்டு யாருக்கு அது சீட்டு விழுதோ அவர் அந்த பணத்தை எடுத்துக்கட்டும். இது மார்க்கத்தில் தடை கிடையாது. ஏன்னா சீட்டு குலுக்கி போடுறதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே சில நிகழ்ச்சிகள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. பல செய்திகளை பார்க்கலாம். உதாரணமாக ரசூலுல்லாஹ்
வெளியூருக்கு போர்க்களங்களுக்கு போகும் பொழுது தங்களுடைய மனைவிமார்களை யாராவது ஒருத்தர் அழைச்சிட்டு போவாங்க. இன்னாரு அப்படின்னு சொல்லி யாரையாவது குறிப்பிட்டு அழைச்சிட்டு போனால் அது பாரபட்சம் ஆயிருன்றதுக்காக சீட்டு குலுக்கி போட்டு தேர்வு செய்வாங்க. அவங்க ரசூலுல்லாவோட போர்க்கள பயணங்களில் பங்கெடுத்திருக்கிறாங்க. இது நாம் பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்தாங்களே, அந்த கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்காவில் இருந்து வந்த அந்த முஹாஜிர்களுக்கு வீடு கிடையாது. மதீனத்து அன்சாரிகளுடைய வீடுகளில் தானே சகோதரர்களாக தங்க வச்சாங்க. அப்போ யார் வீட்டில் யார் அனுப்புறது? இவர் வீட்டில் அனுப்புனா அவருக்கு வசதியானவரை பார்த்து அனுப்பிட்டாங்க, என்ன ஒரு ஏழை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்படி பிரச்சனை வரக்கூடாதுன்றதை கவனத்தில் கொண்டு அப்பவும் சீட்டு குலுக்கி போட்டு தான் ரசூலுல்லாஹ் முடிவெடுத்தாங்க. அதே போல் இன்னொரு செய்தியில் சொல்கிறாங்க, பாங்கு சொல்கிறதுக்கு கிடைக்கிற நன்மையையும் ஜமாத்து தொழுகையில் முதல் வரிசையில் நிற்பதற்கு கிடைக்கிற நன்மைகளையும் அறிந்து கொண்டால் மக்கள் போட்டி போட்டுன்னு வந்து நிற்பாங்க. கடைசியில் யார் முதல் சஃபில் நிற்கிறது, யார் பாங்கு சொல்கிறதுங்கிறத சீட்டு குலுக்கி போட்டு முடிவெடுக்கிற அளவுக்கு மக்களிடத்துல அந்த ஆர்வம் அதிகரிச்சிரும். இப்போ இதையெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டால் சீட்டு குலுக்கலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து யாருக்கு தேவை குலுக்கி போட்டு எடுத்து நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்லை. அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறோமே, அதுவும் கொடுத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை, நியாயமானது தான். ஏதாவது ஒரு கமிஷன். ஏன்னா ஒருத்தவங்க உட்கார்ந்து கொண்டு அதுக்காக வேண்டி 10 பேர்கிட்ட போய் அலைகிறாங்க, பணத்தை திரட்டுறாங்க, அதை பாதுகாக்கிறாங்க, ஒரு கொண்டு போய் ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறவங்களுக்குன்னு ஒரு கூலி வேணும் தானே. அதுக்காக ஒரு நியாயமான ஒரு கூலியை, எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கூலியை நாம் கொடுப்பது என்பது மார்க்கத்தில் தப்பு இல்லை, இது ஓகே. ஆனால் ஏலச்சீட்டுக்கு இதில் கொஞ்சம் அமௌண்ட் கூடுதலாக இருக்குன்றதுக்காக வேண்டி ஏலச்சீட்டுக்கு போகிறோங்கிறீங்கள, அது கூடாது. அது ஒரு மோசடிக்கு துணை போகிற மாதிரி தான். ஒருத்தனுடைய நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டு சம்பாதிக்க, வட்டி சொல்கிறோம்ல, கஷ்ட காலத்தில் வந்து நின்றுக்கிட்டு கேட்குறான், ஏதாவது உதவி செய்யுங்க, வேற வழி இல்லை, நெருக்கடியில் இருக்கிறேன், சரி 1 லட்ச ரூபா தாரேன், எனக்கு 10% வட்டி கொடுன்னு நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டு சம்பாதிக்கிறாங்கல்ல, கிட்டத்தட்ட ஏலச்சீட்டுங்கிறது அதே மாதிரி தான். எப்படி பண்ணுறாங்க? 10 பேர் சேர்ந்துக்கிறாங்க, 10,000 ரூபா போடுறாங்க, மாதம் 1 லட்ச ரூபா வருது. இந்த 1 லட்சத்தில் ஏலம் விடுறது யார் குறைச்சி வாங்கிக்கிறா? 1 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு மாதமாக கட்டுவார்ல, 1 லட்ச ரூபா அவர் கட்ட வேண்டிய தொகை 1 லட்சம். ஆனால் அவர் வந்து நீ எவ்வளோ குறைச்சி வாங்குறேன்றது தான் ஏவம். ஒருத்தர் 95,000 பாரு, இன்னொருத்தர் 90,000 பாரு, இன்னொருத்தர் 80,000 பாரு, இன்னொருத்தர் 70,000 பாரு. நெருக்கடியில் இருக்கிற இப்போ ஒரு 50,000 ரூபா கைக்கு வேணும் அப்படிங்கிறவர் பரவாயில்ல 50,000 கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு போட்டி போடுவார்ல. இந்த 50,000த்தையும் மற்றவங்க சுருட்டிக்குவாங்க. சீட்டு நடத்துறவர் சுருட்டிக்குவார், மற்றவங்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துருவாரு. இது அநியாயம் இல்லையா? ஒருத்தனுடைய நெருக்கடியை பயன்படுத்தி சுரண்டல் இல்லையா? அதனால இந்த ஏலச்சீட்டை நாம் அங்கீகரிக்க முடியாது. அது ஒரு பெரிய மோசடி. குலுக்கல் சீட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கமிஷனை நியாயமான முறையில் அமர்ந்து பேசி ஒத்துக்கொண்டு செய்வதில் மார்க்கத்தில் தவறு இல்லை, புரிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பெரம்பூர் மாவட்டத்துக்கு பேசுறோம். இப்ப நம்ம போட்டோட வீட்டுல குடியிருந்தா அது வட்டிக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இருந்தா நம்ம செய்யற அமல்கள் இதெல்லாம் ஏற்றுக்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்மளோட உறவினர்கள் வந்து போட்டி வீட்டுல இருக்காங்க. இப்ப நம்ம லீவ் விட்டா அம்மா வீட்டுக்கு எல்லாம் போவோம். அப்ப நம்ம அவங்க செய்யற தொழுகை அமல்கள் ஏற்றுக்கப்படாதா? இந்த சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, போகியத்துக்கு ஒரு வீடு பிடிச்சிருக்கிறாங்க, ஒத்திக்கு பிடிக்கிறதுமாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வீட்டை வந்து ஒரு பெரிய தொகை கொடுத்து ஒத்திக்கு பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. ஒருத்தவங்க குடியிருக்கிறாங்க. இப்படி இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தரிடமிருந்து ஒரு பெரிய ஒரு வீட்டை வாங்குகிறோம், வாங்கி அதை பயன்படுத்துகிறோம், பயன்படுத்தினதுக்கு தகுந்த கூலி அவருக்கு கொடுக்கணும்ல. ஒரு கூலியும் கொடுக்காம நம்ம ஒரு 2 வருஷம் 3 வருஷம் குடியிருந்துட்டு கொடுத்த பணத்தை பூரா திரும்ப வாங்கிட்டு போயிடுறோம். அப்போ அந்த கொடுத்த பணத்தினுடைய வெகுமதி, அது கொடுத்த பணத்திற்கு வட்டியை கணக்கு பண்ணி இந்த வட்டி இத்தனை % வரும், இத்தனை 1000 ரூபா கொடுத்துருக்கோம், 2 லட்ச ரூபா கொடுத்துருக்குறோம், அதுக்கு எப்படியும் ஒரு 4,000 ரூபா 5,000 ரூபா வட்டி வரும், அந்த 5,000 ரூபா வட்டி வந்து இந்த வீட்டு வாடகைக்கு சரியா போயிடும். இப்படி வட்டியை கால்குலேஷன் பண்ணித்தான் இந்த கொடுக்கல் வாங்கலே நடைபெறுகிறது. ஒத்திக்கு வீடு கொடுக்கறது, போகியத்துக்கு வீடு பிடிக்கிறதுங்கிறது இந்த பேஸ்ல தான் நடக்கிறது. அப்ப இது மார்க்கத்துக்கு முரணான ஒரு குடியிருப்பாக மாறி இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தவங்க குடி இருந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு நாம போறோம், போனா அங்க போய் நாம தொழக்கூடிய தொழுகை நோன்பு எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு கேட்கிறாங்க. நீங்கள் செய்கிற காரியத்துக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, தாராளமா உங்களுடைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வட்டியில ஈடுபட்டவருடைய அவருக்கு ஒரு பெரிய பாவம் கிடைச்சாலும், அவர் தண்டனைக்குரியவராக ஆனாலும், அவர் செய்த குற்றம் உங்களை சாரார். ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் அப்படின்னு மார்க்கம் சொல்லுகிறது. ஒருத்தர் ஹராமான வழியில சம்பாத்தியம் பண்றாரு, உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்குறாரு, நீங்க வாங்குறதுல தப்பு கிடையாது. வட்டியிலையோ அல்லது ஒரு மதுபானத்திலேயோ சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் அன்பளிப்பா கொடுக்குறாரு, அவரு சம்பாதிச்சதுக்கு அவருக்கு தண்டனை.
நீங்க அன்பளிப்பா தான் வாங்கியிருக்கிறீங்க, உங்களுக்கு குற்றம் இல்லை. இதுதான் மார்க்கத்துடைய நிலை. அந்த அடிப்படையில நீங்கள் அந்த வீட்டில் செய்யக்கூடிய வழிபாடுகள் அது ஏற்றுக்கொள்ளப்படத்தான் செய்யும். அது அங்கீகரிக்கப்படுறதுல எந்த தடையும் இல்லை. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பத்ரு போரில் அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி உதவி செய்தான். அது சம்மந்தமாக 2 வசனங்களில் சொல்கிறான். அந்த மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை பற்றி சொல்லும் பொழுது சூரத்துல் அன்ஃபால் ஒரு இடத்துலையும் சொல்கிறான், சூரத் ஆல இம்ரான்லையும் சொல்கிறான். அன்ஃபாலில் சொல்லும் பொழுது என்ன வருதுன்னு கேட்டால், இது தஸ்தகீசூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாபலக்கும், நீங்கள் உங்கள் இறைவனிடத்தில் உதவி தேடிய பொழுது அவன் உங்களுக்கு பதிலளித்தான். அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபிம் மினல் மலாய்க்கத்தி முருதிஃபீன், உங்களுக்கு நான் 1000 மாணவர்களை கொண்டு உதவுவேன் அப்படின்னு அல்லாஹ் பதிலளித்தான். இப்படின்னு 1000 பேர்னு வருது அன்ஃபாலில். ஆல இம்ரானில் என்ன வருது அப்படின்னு கேட்டால், யுமித்தக்கும் ரப்புக்கும் பி சலாசத்தி ஆலாஃபின், 3000 மலக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆல இம்ரானில் வருது. 1000மா 3000மா இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரெண்டுமே முரண்பாடானது இல்லை. ஒன்று இன்னொன்று விளக்கக்கூடிய செய்தியாகத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 1000 என்பது ஆரம்பத்தில் 1000 அனுப்புனா, பிறகு எல்லாம் 3000 அனுப்புகிறான். முதல்ல உள்ள செய்தி போர்க்களத்துக்கு முந்தியது. 1000 பேர் என்று சொல்றது இருக்குதே, போர்க்களத்துக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்ற செய்தி. நீங்க உதவி கேட்டீங்க, அப்ப அல்லாஹ் உங்களுக்கு சொன்னான். என்ன சொன்னா? நான் 1000 பேரை கொண்டு உதவேன்னு சொன்னான். அப்படி அது முதல்ல உள்ள நிகழ்வு. ரெண்டாவது ஆல இம்ரான்ல வரக்கூடிய 3000 என்னன்னு கேட்டா முடிஞ்ச பிறகு உள்ளது. நீங்க மூமின்களிடத்துல பேசினீங்களே, இது தகூலுலில் மூமினீன, மூமின்களிடத்துல நீங்க சொன்னீங்களே, அதை நினைச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கறான், அலைன் யக்ஃபியக்கும் அன் யுமித்தக்கும் ரப்புக்கும் பி சலாசத்தி ஆலாஃபின், 3000 மலக்குகளை கொண்டு, விண்ணிலிருந்து இறக்கப்பட்ட 3000 மலக்குகளை கொண்டு உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தானே, அது உங்களுக்கு போதாதா அப்படின்னு மூமின்கள்ட்ட நீங்க கேட்டீங்களே, அதை நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப இது போர்க்களத்துக்கு பிறகு உள்ள மாதிரியான வாசக துணியும், அது போர்க்களத்துக்கு முன்னர் இறைவன் கொடுக்கிற அந்த வாக்குறுதி மாதிரியான வாசக துணியும் அதுல இருக்கிறது. முதல்ல எல்லாம் 1000 பேர்னு சொல்றான், அதுக்கு பிறகு இன்னும் கூடுதலாக அனுப்பி வைக்கிறான். இதுல வாக்குறுதி மாற்றமும் கிடையாது. எது வாக்குறுதி மாற்றம் ஆகும்னு சொன்னா, ஒன்று ஒரு 10 ரூபா தர்றேன்னு சொல்லிவிட்டு 10 ரூபா தராம 5 ரூபா தந்தா தான் மாற்றம் ஆகும். 10 ரூபா தர்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு 100 ரூபா கொடுத்தோம்னா அவரை சந்தோஷப்படுத்துகிற வகையில் அது கூடுதல் அன்பளிப்பாகத்தான் அமையும். அந்த வகையில 1000 பேர் அனுப்புவேன்னு முதல்ல சொன்னா, 1000 தாண்டி 3000 பேர் அனுப்பி வச்சு அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதில் முரண்பாடாக இதை விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். பாத்திமா தன்சீம் என்னோட நேம், கடைநல்லூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. கண்ட்ரிஸ்ட் ரிலேட்டடான ஹதீஸ் எல்லாம் நாம மறுக்கிறோம். சரி. ஆனா அது ரிலேட்டடான எல்லா ஹதீஸ்களுக்கும் நரேஷன் செய்யணும். அவ்வளவு பக்காவா இருந்தோம். வெறும் தர்க்க ரீதியான வாதங்களை மட்டுமே வச்சுட்டு அதை மறுக்கிறது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறது தெரியணும். அது மட்டும் இல்லாம சூரத்துல் ஃபலக்ல வரக்கூடிய அந்த ஆயத், அதாவது அப்படிங்கிற ஆயாவுக்கு விளக்கம் கேட்கிறப்போ எனக்கு கிடைச்ச பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறாமைக்காரன் ஒருத்தர் நம்ம மேல பொறாமப்படுறாரு அப்படின்னம்னா, அந்த பொறாமையின் காரணத்தினால அவர் நமக்கு ஏதாவது தீங்கு செய்யலாம், அந்த தீங்குல இருந்து பாதுகாப்பு தேடுறதுதான் அந்த வசனம் குறிக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதோட டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிஜி அவர்களோட தர்ஜுமாலே கூட எப்படி இருக்கும்னா, பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கு அப்படிங்கிறப்போ அந்த டைம்ல ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு தீங்கு பத்தி தானே அந்த வசனம் பேசுது அப்படிங்கறதுதான் கேள்வி. அந்த அர்த்தமே அப்படிதான் வர்ற மாதிரி தெரியுது. பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கு அப்படின்னம்னா அதுதான் அது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுதோ அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம் தெரியணும். அது மட்டும் இல்லாம கண்ட்ரிஸ் ரிலேட்டடான ஆய்வு கட்டுரை ஏன் இன்னும் நம்மளோட அபிஷியல் வெப்சைட்ல இன்னும் வெளியிடப்படல அப்படிங்கிறதுக்கு ஒன்னான விளக்கம் தெரியும். நம்ம மக்களோட கிளை அட்ரஸஸ் எல்லாம் இருக்குல்ல, முகவரிகள்லாம் ஏதாவது ஒரு அபிஷியல் வெப்சைட்ல நாம அப்டேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைநல்லூர்ல இருந்தாலும் வேலை நிமித்தமாவும் படிப்பு விஷயமாவும் வெளியூருக்கு போறப்ப அந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே கொஞ்சம் டஃப்பான விஷயமா இருக்கு. ஒருத்தர் கிட்ட கேட்டு போக வேண்டியது இருக்கு. நல்லது, அதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம் இன்ஷாஅல்லாஹ். சரி, ஓகே. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, கண்திருஷ்டி கூடாது அப்படின்னு சொல்றீங்களே, நிறைய ஹதீஸ்கள்லாம் இருக்கிற நிலையில அதை மறுக்கிறீங்கன்னா, வெறும் தர்க்க ரீதியான வாதங்களை மட்டும் கொண்டு நீங்க அதை மறுக்கிறீங்களா? அது எப்படி நியாயமாக இருக்கும்? வேற குர்ஆன் ஹதீஸுடைய சான்றுகள் இல்லையான்ற மாதிரி கேட்குறாங்க. குர்ஆன் ஹதீஸுடைய சான்றுகளை வைத்துத்தான் அதை நாம மறுக்கிறோம். வெறுமனே நாம் மறுப்பது என்பது எந்த ஆதாரங்களும் சான்றுகளும் அடிப்படையும் இல்லாமல் மறுக்கவில்லை.
ஒரு பேசிக்கில் நின்று கொண்டு, ஹதீஸ்ல இருந்து எடுக்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் நின்று கொண்டு தான் இந்த கண் திருஷ்டியை நாம மறுக்கிறோம். அது என்ன, கண்ணுக்கு எதிரில் தெரியக்கூடிய ஒரு உண்மைக்கு மாற்றமாக அல்லாஹ் என்றைக்குமே பொய் பேச மாட்டான். பொய்யான வாதங்கள் அல்லாஹ் பேச மாட்டான். உண்மையை தான் அல்லாஹ் சொல்லுவான். உண்மை நிஜம் என்று ஒன்று இருக்கிறது. கண்ணு பட்டு எதுவும் கேடு வரல அப்படின்றத நாம் அறியக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கும் பொழுது அதுக்கு மாற்றமாக இறைவன் எப்படி பேசுவான்? அது இறைவனுடைய இறைத்தன்மைக்கு மாற்றம் தானே என்பது அது இஸ்லாத்தினுடைய பேசின் என்று கொண்டு பேசப்படுகிற ஒரு வாதம். அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஹதீஸுகளை பற்றி ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அந்த விளக்கத்தை வைத்துக் கொண்டு நாம இந்த ஹதீஸை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்னா எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா சமிஅத்துமுல் ஹதீஸ அன்னி தாரிஃபுஹு குலூபுக்கும் வ தலீனு லஹு அஷ்ஆருக்கும் வ அப்ஷாருக்கும் வ தரவுன அன்னஹு மின்கும் கரீபுன் ஃபஅனா அவுலாக்கும் பிஹி. என்னிடமிருந்து ஒரு செய்தியை நீங்க கேள்விப்படுறீங்க, ஒரு ஹதீஸை நீங்கள் கேள்விப்படுறீங்க. நான் சொன்னதா ஒரு செய்தி வருது, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னாங்க, அப்படி வருது. அது எப்படிப்பட்ட செய்தியாக இருக்கிறது? உங்களுடைய உள்ளம் அதை அறிந்து கொள்கிறது. கரெக்டு தான். அதை கேட்கும் பொழுது உங்களுடைய மனம், உடல் எல்லாமே அதற்கு பணிகிறது. நல்ல செய்தியா இருக்க, அழகா இருக்குது, கரெக்டா இருக்குது அப்படின்னு தெரிகிறது. அது உங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது, உங்க வாழ்க்கைக்கு இணக்கமாக இருக்கிறது. அந்த மாதிரி நல்லதாக, ஒழுக்கம் உள்ளதாக, ஏற்க தகுந்ததாக, அறிவார்ந்ததாக இந்த மாதிரியான அடிப்படையில் ஒரு செய்தி என்னிடமிருந்து உங்களுக்கு சொல்லப்பட்டால் பிஹி, அதை சொல்றதுக்கு நானே நெருக்கமா, நான் தகுதியானவன், நான் அப்படித்தான் சொல்லுவேன். என்னுடைய பேச்சு எல்லாமே அது அல்லாஹ்விடமிருந்து வர்ற பேச்சு இல்லையா, அது அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து அது மட்டும் இல்லாம அடுத்து சொல்றாங்க, இதா சமயத்துமுல் ஹதீஸ அன்னி, என்னிடமிருந்து நீங்கள் ஒரு செய்தியை கேள்விப்படுறீங்க, அது எப்படி இருக்குன்னு கேட்டா, துன்கிருஹு குலூபுக்கும் வ தன்ஃபிரு அஷ்ஆருக்கும் வ அப்ஷாருக்கும் வ தரவுன அன்னஹு மின்கும் பஈதுன் வ அனா அபஅதுக்கும் மின்ஹு. இன்னொரு செய்தியை கேள்விப்படுறீங்க, கேட்டாலே வெறுக்கிற மாதிரி இருக்குது, அதை உங்களுடைய உள்ள ஏத்துக்கல, நடைமுறைக்கு உகந்ததா இல்லை, இது எப்படி கடைபிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செய்தி இருக்கிறது என்று சொன்னால், நான் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி செய்தியை நான் சொல்ல மாட்டேன். இப்ப இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு நீங்கள் கண்ணு திருஷ்டியை ஒப்பிட்டு, இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கான இலக்கணம் தானே, ஹதீஸ்னா எப்படி இருக்கும்னு. இப்ப அதை கொண்டு போய் கண் திருஷ்டி செய்தியில பொருத்தி பாருங்க, எப்படி இப்போ பொருந்துது? நடைமுறையில பார்த்தாலும் பொய்யா தெரியுது, இது எப்படிடா உண்மையா இருக்க முடியும்? சரி, கந்திரிச்சி தான் இருக்குன்னு சொல்லிவிட்டா அந்த கந்திரிச்சிக்கு மருத்துவங்கிற பேர்ல கண் போட்டோட கூட்டு வரணும், அதை குளிப்பாட்டணும், ஒது செய்யணும், தண்ணியை வச்சு தொளிக்கணும், இதெல்லாம் எங்க செய்ய முடியும்? நடைமுறை சாத்தியமா? இப்படியெல்லாம் யோசிக்கும் பொழுது இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நபிகளாருடைய பேச்சு எப்படி இருக்கும்? அப்படி இருக்கவில்லை. எனவே இது நபியின் பேச்சு அல்ல என்ற முடிவுக்கு வருகிறோம். இது வெறும் வாதங்களை மையமாக வைத்து சொல்லப்படுகிற செய்தி அல்ல.